அதிமுகவை மீட்டெடுக்கவே முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும். அதிமுகவை எந்த விதத்திலும் மீட்டெடுத்து விடக் கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இந்த அதிமுக இப்படியே தொடர வேண்டும். இதனுடைய பயணம் நாளுக்கு நாள் இன்னும் 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 தன்னுடைய வலிமையை இழந்து நிற்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய விருப்பம். அதிமுகன்ற ஒரு லேபிள் போதும். அந்த லேபிளுக்கு நான் பொதுச் செயலாளரா இருந்துட்டு போறேன். நான் பொதுச் செயலாளரா இருக்கிற வரைக்கும் அந்த லேபிள் இருக்கட்டும். அதன் பிறகு அது இருந்தா என்ன, அழிஞ்சா என்னங்கிற மனநிலைக்கு அவர் இருக்கார். 2021 தேர்தலிலேயே அமமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள இசைவு தெரிவித்தது. நான் கூட நிக்கலன்னு சொன்னாருங்க தினகரன். அதற்கு பின்னால் ஒரு பெரிய டிராமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா வெளிப்பார்வைக்கு நான் கூட நிக்கலன்னார்ல, உத்தரவாதமா சொல்லுங்க, நீங்க நிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருந்த இயக்கத்துல 30 ஆண்டு காலம் பயணிச்சவன் எனக்கு எப்படி இருக்கும்னா, வெற்றிங்கிறதே எப்படி இருக்கும்னு தெரியாது. வெற்றி கருப்பா சிவப்பான்னு நாங்க பார்த்ததே கிடையாது. எல்லாரும் எலெக்ஷன்ல வெடி போடுவாங்க, எல்லாரும் எலெக்ஷன்ல ஸ்வீட் கொடுப்பாங்க, நாங்க மட்டும் தோத்துட்டு தோல்வி என்பது எங்களை முடக்கி விடாதுன்னு சொல்லி வசனம் பேசிட்டு கிளம்பி வருவோம். கட்சியினுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். ஆனா குருமூர்த்தி சொல்லிட்டு அதன் பிறகு வியாக்கியானம் பேசுறாருங்க. ஒரு வலிமையான எதிர்ப்பு கூட பதிவு செய்யலங்க. குறைந்தபட்ச ஜனநாயக வழியில் அவருடைய உருவபொம்மையை கூட போட்டு எரிக்கலங்க. எங்கேயுமே கட்சியில் தொடர்ந்த போது இந்த துரோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு சசிகலா அம்மையாரையே எதிர்த்த துரோகம் உங்களுக்கு தெரியலையா? அப்ப மட்டும் அது சரியா இருந்ததா? இப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த பலரை நீங்க அதிமுக சேர்த்துக்கிட்டீங்கல்ல. உங்களுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்குவதற்கு யாரெல்லாம் வரிசை கட்டி வந்தார்களோ, வரிசை கட்டி வந்தவர்களில் பின் வரிசையில் இருந்த பலரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கல்ல. எந்த அளவுகோல்ல அவங்கள சேர்த்தீங்க? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க விவரிச்சீங்க எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரதான ஒரு திராவிட கட்சியை அடித்தொழித்து வெற்றிடத்தை உண்டாக்கி அதில் பாரதிய ஜனதா ஒரு இடத்தை நிரப்ப வேண்டும் என்று எந்த அளவுக்கு அவர் துடித்துக் கொண்டிருக்கிறது என்று. இது ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுக்கிறது தமிழகத்திற்கு அப்படின்னா உங்களை போன்ற பார்வையாளர்கள்லாம் வைக்கக்கூடியது. மாண்புமிகு முதலமைச்சரே என்ன சொல்றாரு, நாம திமுக அதிமுக தான் களமா இருக்கணும் அப்படின்னு தான் தொடர்ச்சியா அவங்களும் வலியுறுத்திட்டு வர்றாங்க. இப்போ கையுறு பெற்ற நிலையில தான் அதிமுக இருக்கிறதா? இனி எடப்பாடி பழனிசாமியால் அந்த கட்சியை மீட்டெடுக்க முடியாதா? அதுக்குண்டான வழிகள் இருக்கா? அதை அவர் துணிந்து செய்ய முடியுமா? இல்ல நீங்க சொன்னது போல எதுவும் பண்ண முடியாது, மூவிங் ஃபார்வர்ட் அந்த கட்சி என்பது என்ன நிலை ஆகும்? அதிமுகவை மீட்டெடுக்கவே முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும். அதிமுகவை எந்த விதத்திலும் மீட்டெடுத்து விடக் கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இந்த அதிமுக இப்படியே தொடர வேண்டும். இதனுடைய பயணம் நாளுக்கு நாள் இன்னும் 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 தன்னுடைய வலிமையை இழந்து நிற்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய விருப்பம். அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ உடன்பட்டோ உடன்படாமலோ முழு பணியையும் முன்னென்று செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதிமுகன்ற ஒரு லேபிள் போதும். அந்த லேபிளுக்கு நான் பொதுச் செயலாளரா இருந்துட்டு போறேன். நான் பொதுச் செயலாளரா இருக்கிற வரைக்கும் அந்த லேபிள் இருக்கட்டும். அதன் பிறகு அது இருந்தா என்ன, அழிஞ்சா என்னங்கிற மனநிலைக்கு அவர் இருக்கார். இப்போ ஒன்றுபட்ட அதிமுகவை அவர் கட்டமைக்க முடியுமானா நிச்சயமாக முடியும். ஆனா அவர் அதை செய்ய மாட்டாரு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அந்த தலைமை இருக்குல்ல, அந்த தலைமை கைமாறிடக்கூடாது. ஏங்க, நிபந்தனையற்ற முறையில் நான் அதிமுகவில் சேர்ந்து கொள்வதற்கு தயார்னு ஒரு கெடு விதிச்சார்ல ஓ பன்னீர்செல்வம். இது பொது வெளியில பேசப்பட்ட செய்தி தானே, அவரே சொன்னது தானே. அப்ப அவரை சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரை சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன இடர்பாடு? ஏன் நீங்க அவ்வளவு ஈகோயிஸ்டா வெளிப்படுறீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கத்தானே செய்யுது. 2021 தேர்தலிலேயே அமமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள இசைவு தெரிவித்தது. நான் கூட நிக்கலன்னு சொன்னாருங்க தினகரன். அதற்கு பின்னால் ஒரு பெரிய டிராமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா வெளிப்பார்வைக்கு நான் கூட நிக்கலன்னார்ல, உத்தரவாதமா சொல்லுங்க, நீங்க நிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க சட்டப்பேரவைக்கு வரமாட்டேன்னு சொல்லுங்கன்னு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து பேசி அவங்களையும் அகாமடேட் பண்ணியிருந்தா இப்ப கட்சி என்ன நிலைமைக்கு வந்திருக்கும்? இப்ப நீங்க பலமாக இருக்கக்கூடாதுன்னு பாஜக எப்படி நினைக்குதோ
அதே மாதிரி பலமாக கட்சி ஆயிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சோ தெரியாமலோ நினைக்கிறாரு. அதற்கு அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் தான் காரணம். நான் தலைவராக இருக்கணும், நான் பொதுச் செயலாளராக இருக்கணும்ன்றது. அதிமுகவை இந்த மனநிலை இருக்கிறவரை ஒருபோதும் மீட்டெடுக்கவே முடியாது சார். ஒரே ஒரு விஷயம் சார், பன்னீர்செல்வம் ரொம்ப அழகா ஒரு கடிதம் எழுதினாரு. அவரே எழுதினாரா, அவருக்கு யாராவது எழுதி கொடுத்தாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். ஓரளவுக்கு இலக்கிய ஆர்வமும் தமிழின் மீது மாளாத காதலும் கொண்டிருக்கிற காரணத்தால எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாருன்னா, தொடர் தோல்விகளுக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள்னு அவர் சொன்னார். அந்த வரி ரொம்ப முக்கியமான வரின்னு நான் நினைக்கிறேன். அரசியல்ல அதிமுக உள்வாங்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக அந்த செய்தியை நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள் என்று சொன்னா என்ன பொருள்னா, தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருந்த இயக்கத்துல 30 ஆண்டு காலம் பயணிச்சவன் எனக்கு எப்படி இருக்கும்னா, வெற்றிங்கிறதே எப்படி இருக்கும்னு தெரியாது. வெற்றி கருப்பா சிவப்பான்னு நாங்க பார்த்ததே கிடையாது. எல்லாரும் எலெக்ஷன்ல வெடி போடுவாங்க, எல்லாரும் எலெக்ஷன்ல ஸ்வீட் கொடுப்பாங்க, நாங்க மட்டும் தோத்துட்டு தோல்வி என்பது எங்களை முடக்கி விடாதுன்னு சொல்லி வசனம் பேசிட்டு கிளம்பி வருவோம். இப்படியே நாங்க ஒரு 30 வருட காலம் ஒரு இயக்கத்துல பழக்கப்பட்டதுனால எங்களுக்கு அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியும். இன்றைக்கு அந்த நிலைக்கு தான் நாம் போய் கொண்டிருக்கிறார்கள். யாரு? அதிமுகவினர். அததான் பன்னீர்செல்வம் தன்னுடைய கடிதத்துல சுட்டி காட்டினாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்காக தேர்தல் போட்டியிடல சார். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக 2026 தேர்தலுக்கு தயாராகல. அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு தான் தேர்தலுக்கு தயாராகிறாரு. ஏன்னா இந்த வலிமையை வைத்துக் கொண்டு 2வது இடத்தில் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு முதலமைச்சருக்கு கிடைக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளும், எல்லா விதமான பந்தோபஸ்துகளும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் உண்டு. எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சருக்கு குறைத்த அதிகாரம் படைத்தவர்லாம் கிடையாது. ஈக்குவலான அதிகாரம் தான். என்ன ஒண்ணு, அமைச்சரவை அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு, இவர் கையில அமைச்சரவை இல்ல, அவ்வளவுதான். பட் புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா நம்பர் 2 நம்பர் 1 கேட்டகரி தான் இதுல வித்தியாசம். அதே கிரீன்வே சாலை தான், அதே Z+ தான், அதே விதமான வாகன அணிவகுப்புகள் தான், அதே விதமான மரியாதை மாலைகள் தான். அப்ப இது போதும் தனக்கு. இதை வைத்துக் கொண்டு நாம நிரந்தர எதிர்க்கட்சி தலைவராக இருப்போம் தான் செயல்பட. ஒரு கட்சி அதிகாரத்தினுடைய உச்சாணி கொம்பை தொட்டு பார்த்து வந்த கட்சி, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த கட்சி இன்னைக்கு இது போதும்ன்ற மனநிலைக்கு வந்தது இருக்குல்ல, இதுவே அந்த கட்சிக்கான வீழ்ச்சின்னு நான் சொல்றேன். எனவே இனி அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது. மீட்டெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் இல்லை. அந்த எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வராதவரை, ஏன்னா இப்ப ஆஸ் ஆஃப் நோ அதிமுகவினுடைய தலைமை யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவரை ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியம் இல்லை. அப்ப வேற ஒருத்தர் வந்தா ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றத பாஜக முடிவு செய்யணும். பாஜகவை வலிமையான எதிர்க்கிற இயக்கமாக ஒரு தலைமை அதிமுகவுக்கு வந்து அந்த அதிமுக என்கிற இயக்கத்தை பாஜகவினுடைய வலுவான எதிர்ப்பை பதிவு செய்கிற இயக்கமாக மாற்றினா அப்ப இது சாத்தியப்படும். அது வரைக்கும் இது சாத்தியப்படாது. சோ பாஜகவினுடைய கரைபடியாத ஒரு அதிமுகவை தான் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அதிமுகவாக, ஒரு தன்னெழுச்சி பெற்ற அதிமுகவாக இருக்கும் என்று நீங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க, கருதுறீங்க சார். பிரிந்தவர்களை சேர்க்க அவர் அவர் தடங்களாக இருக்கிறது எதுன்னா ஈகோ அப்படிங்கிறது தான் விமர்சனமா வைக்கப்படுகிறது. ஆனால் அதையும் தாண்டி அவர்களுடைய கடந்த காலத்தில் நம்ம வரலாறையும் பார்க்கிறோம் இல்லையா? இதே ஓபிஎஸ் தான் திருமதி சசிகலா அவங்களையும் டிடி தினகரன் எப்படிலாம் பேசினாருன்னு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்துல எப்படிலாம் ஒப்பிட்டு பேசினாருன்னு தெரியும். இதே பன்னீர்செல்வம் அவர்கள் அஇஅதிமுக தலைமையகத்தை குண்டர்களை ஏவி விட்டு அடிச்சு நொறுக்குனாரு. இதெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் அவர் மீதெல்லாம் வைக்கப்பட்டது இல்லையா? இப்படியெல்லாம் கடந்த காலத்துல பஞ்சமா பாதகங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி ஒரு கடுமையான ஒரு அரசியலையும் பண்ணிட்டு இப்ப நீங்க திருப்பியும் நீங்க கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுல என்ன உத்தரவாதம்? அப்ப எடப்பாடி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு நியாயமாகத்தான் நமக்கு தெரியுது. அதாவது கடுமையாக விமர்சித்த கட்சிகள் கூட்டணிக்கு வருது இல்லையா? குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? அவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு கோபம் வந்துச்சா சார்? அவரை கைது பண்ணிட்டீங்களா? ஒரு முதலமைச்சரை பார்த்து இம்போர்ட்டன்ட் அப்படின்னாரு. அந்த வார்த்தை கூட எனக்கு சொல்ல தெரியலங்க. நான் எவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கேன் பாருங்க. அப்போ அந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டீர்களா? நடந்து கொண்டது இருக்கட்டும், நடந்து கொள்ளாமலும் இருக்கட்டும். ஒருத்தர் உங்களை சொன்னார்ல, இதே ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருந்தால் சந்திரலேகா யாருன்னு தெரியும்ல?
என்ன ஐஏஎஸ். நடந்ததுன்னு தெரியும்ல, சென்னாரெட்டி யாருன்னு தெரியும்ல, விழுப்புரத்தை தாண்டும் போது எப்படி அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதுன்னு தெரியும்ல. இப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்ட அந்த கட்சி, நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க. அந்த கட்சியினுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். ம். ஆனா, குருமூர்த்தி சொல்லிட்டு அதன் பிறகு வியாக்கியானம் பேசுறாருங்க. ஒரு வலிமையான எதிர்ப்பு கூட பதிவு செய்யலங்க. குறைந்தபட்ச ஜனநாயக வழியில் அவருடைய உருவ பொம்மையை கூட போட்டு எரிக்கலங்க எங்கேயுமே. அப்ப நீங்க அதிமுக எப்படிப்பட்ட இயக்கமாக மாறிடுச்சு அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்க புரிந்து கொள்ளணும். அதனுடைய வலிமை இவ்வளவுதான். அந்த கட்டமைப்பினுடைய யதார்த்தம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத இப்போ நிரூபிச்சிட்டாங்க. இப்போ அதே குருமூர்த்தியை நேரில் பார்க்க நேர்ந்தால் எப்படி வாரி தழுவிக் கொள்வார்கள்? அவர் எப்படி தன்னை ஒரு பெரிய ராஜதந்திரியாக காட்டிக் கொள்வார்? இல்ல, இல்ல என்னை இப்படி விமர்சனம் பண்ணாரு. அவரை நான் பார்க்க மாட்டேன்னு இவர் சொல்ல முடியுமா? இப்ப இதற்கு பின்னால் பாஜகவினுடைய ஒரு அரசியல் ஒண்ணு இருந்தது. அண்ணாமலை விமர்சனம் பண்ணாரே, அதே அண்ணாமலை இன்றைக்கு அதிமுகவோடு கூட்டு வைத்துக் கொண்டதற்கு பிறகு, அந்த அண்ணாமலையை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவரை நீங்க என்ன வலிமையா எதிர்த்துட்டீங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அப்போ உங்களோடு முரண்பட்டவர்களை எல்லாம் நீங்க சமரசம் செய்து கொள்ள தயாரா இருக்கிறப்ப, ஏன் ஓ பன்னீர்செல்வம் உங்களுடைய ஆள் தானே? சரி சார், எனக்கு இடைப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். இதெல்லாம் நான் விட்டுறேன் சார். இந்த சப்ஜெக்ட் குள்ளலாம் நான் போகல. நீங்க கேட்ட கேள்வி எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய கேள்வி. அவருடைய எம்எல்ஏக்களை கொண்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு துணை முதலமைச்சர் பதவியை அவர் வாங்கிட்டு உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருங்கிணைப்பாளராக கட்சியில் தொடர்ந்த போது இந்த துரோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறேன். சசிகலா அம்மையாரையே எதிர்த்த துரோகம் உங்களுக்கு தெரியலையா? அப்ப மட்டும் அது சரியா இருந்ததா? இப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த பலரை நீங்க அதிமுக சேர்த்துக்கிட்டீங்கல்ல. உங்களுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்குவதற்கு யாரெல்லாம் வரிசை கட்டி வந்தார்களோ, வரிசை கட்டி வந்தவர்களில் பின் வரிசையில் இருந்த பலரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கல்ல. எந்த அளவுகோல்ல அவங்கள சேர்த்தீங்க? சார், இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ப செய்யப்படுகிற நடவடிக்கைகள் தான். அரசியல் கட்சிகள் தங்களோடு யார் வர வேண்டும் என்று கருதுகிறார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பலமாக இயங்குவதுதான் அந்த இயங்கியலுக்கு அழகா இருக்குமே தவிர, கடந்த கால துரோகம் என்ன தெரியுமா, கடந்த காலத்தில் இவர்கள் செய்த தீங்குகள் என்ன தெரியுமான்லாம் கேட்டீங்கன்னா நிகழ்காலத்துல கட்சி நடத்த முடியாது. குறிப்பா அரசியல்ல அது சாத்தியப்படாது. அப்படி ஒருவர் கருதுவாரையானால் அவருக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். ஆனா இதெல்லாம் தொண்டர்களுக்கு சொல்லி ஏமாற்றுகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியலன்னா நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். அவர் மிக சிறந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை தற்காத்துக் கொள்கிற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். ம், ம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இதே நிலைமை நீடிச்சுன்னா, 26 தேர்தலினுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும்? கம்ஃபர்டபிள் விக்டரிய திமுக அணி பெறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதேபோல அஇஅதிமுகவோட நிலைமை என்னவாகும்? குறைந்தபட்சம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய அந்த 20% வாக்காவது தக்க வைப்பார்களா? பாஜகவும் அவர்களோடு உடன் இருக்கிறார்கள். சீட் ஷேரிங் இதெல்லாம் நம்ம கணக்கிட வேண்டியதெல்லாம் இருக்கு. சோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? இறுதியான கருத்து. களத்துல திமுகவுக்கு பலமான எதிரி இல்லை சார். தேர்தல் களத்துல திமுக செய்திருக்கிற பணியை வீழ்த்தி, திமுகவுக்கு எதிரான அரசியலை கூறுதிட்டி, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பெறுகிற கள அரசியல் இருக்குல்ல, அது இல்லை. திமுகவுக்கு எதிராக எந்த இடத்துலயும் இல்லை. நீங்க கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி மலை அடிவாரம் வரைக்கும் ஏதாவது ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணிட்டு அந்த தொகுதியில அப்படி ஒரு அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கான்னு ஆய்வு செஞ்சீங்கன்னா 100 விழுக்காடு இல்லை என்பதுதான் பதில். ஆனா இங்க வேறு ஒரு பக்கம் களம் வேறாக நகர்ந்திருக்கு. அதுக்கு பேரு SIR. அதை நீங்க மறந்துடக்கூடாது. திமுக வாக்குகளை பெறுகிற வேலையை செஞ்சிருச்சு. ஆனா வாக்கு திமுகவுக்கு விழும்னு நினைச்சு ஓட்டு போடவே முடியாத ஒரு சூழலை இங்க ஏற்படுத்துறாங்க. இப்போ டஃப் ஆகுது களம் திமுகவுக்கு. திமுக வாக்கு அரசியல்ல வெற்றி பெற்றுச்சு சார். 100 விழுக்காடு வெற்றி பெறும் சார். ஆனா SIRக்கு பிறகு வாக்கு திமுகவுக்கு போகக்கூடாது என்கிற வேலையை இவர்கள் செய்யறாங்க. இப்பதான் திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால திமுகவுக்கு எதிர்ப்பே கிடையாது, படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் திமுக என்கிற அந்த நிலை கடந்த 1 மாத காலமாக மாறி இருக்கு. களத்துல பல்வேறு மாற்றங்கள் இருக்கு. இப்போ ஒரு அச்ச உணர்வு இந்த SIR மூலமாக ஓட்டர்ஸ்க்கே வந்துச்சு சார். நான் போய் முந்தா நாள் கொடுத்தேன் சார் எங்க பிஎல்ஓ கிட்ட. 2 நாளா ஆன்லைன்ல அப்லோட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் சார் நானு. ஓ. இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இயங்கியதற்கு பிறகும்
இத்தனை நேர்காணல்களில் பேசியதற்கு பிறகும், இவ்வளவு தூரம் புகழ் வெளிச்சத்துக்கு ஊடகங்களின் மூலமாக வந்ததற்கு பிறகும், என்னுடைய ஓட்டை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்கிற பதைபதைப்பு எனக்கே 2 நாளா இருக்குன்னா, எங்கோ ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் இருக்கிற ஒரு திமுக வாக்காளனுடைய மனநிலை எவ்வளவு மோசமானதாக இருக்கும். ஆனா திமுக பின்னின்று இயக்குகிறார்கள். வாக்காளர்களுடைய வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய அவ்வளவு சோர்சஸையும் கொண்டு வந்து களத்துல இறக்கியிருக்காங்க. எல்லா பக்கமும் BLA 2 போயிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. ஆனா களம் டஃப்பா இருக்கான்னு கேட்டா, ஆமா SIRக்கு பிறகு திமுகவுக்கு டஃப்பா இருக்கு. இது வாக்கு அரசியல் அல்ல. இது வேறு விதமான அரசியல். தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசு செய்கிற அரசியல். அப்ப என்ன சார் நிலைமை? 2026ல அதிமுக வெற்றி பெற்றுமா? அதுதான் இல்ல. அதிமுக வெற்றி பெறக்கூடாதுங்கிறது தான் பாஜகவினுடைய அஜெண்டா. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அதிமுக வெற்றி பெறுவதை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். வெற்றி பெற வேண்டும் என்று கூட நாம் வாழ்த்தலாம். தப்பு இல்ல. ஆனா இங்க என்னன்னா, திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி விட்டு வேறு ஒரு பவர் சென்டர் இங்க வரப்போகுதுன்னு ஒரு இதை செட் பண்றாங்கல்ல, ட்ரெண்டை செட் பண்றாங்கல்ல. இதுக்கு இந்த SIR பயன்படுது. இந்த SIR-ஐ வைத்துக் கொண்டு வேறு விதமான அரசியலை செய்ய பார்க்கிறார்கள். எனவே திமுக விழிப்போடு இருக்கணும். திமுக 100 விழுக்காடு வெற்றி பெறும் என்று ஜனநாயகத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின்பால் என்னுடைய நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துறேன். ஆனா களம் யதார்த்தமாக இல்ல. களம் வேறு விதமாக மாறி இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமா உங்க கருத்துப்படைதான் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வெளிப்படையாகவே பேசினார். பீகார் போலவே நாங்கள் தமிழகத்திலும் வெற்றி பெறுவோம். பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் 1 கோடி வாக்காளர்கள் கூட வாக்குரிமை பதிவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய மூத்த தலைவர் வெளிப்படையாகவே கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். நீங்கள் நிச்சயமாக அதை அச்சமூட்டி மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி.